अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் இப்போது ஏக்நாத் பாகவதம் அப்படிங்கிறது சாப்டர் 1.2ல 252 ஸ்லோகாஸ் வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்று நாம் காண வேண்டியது 253. கிருஷ்ணரை பற்றின வர்ணனை ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால ஸ்லோவாகவே நேற்று போனோம். அதை தொடர்ந்து இந்த பர்டிகுலர் ஓவியில என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். The scent, the flower, the seeker, and the sense of smell all finds their final rest in the nectar of Krishna. They merge into a state of total peace. மனம், மனம்னா நறுமணம், நறுமணம், மலர், நுகர்பவன் மற்றும் நுகரும் உணர்வு. இந்த மனம், நறுமணம், மலர் இதெல்லாமே வந்து அந்த நுகர்வதற்குண்டான பொருட்கள். நுகர்பவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், நுகரும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்க மனம் மலர்ல வந்துடும். நுகர்வது அப்படிங்கிறது ஆக்ஷன், நுகரும் உணர்வு. சரியா? அந்த திருப்படிகளை தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஞானா, ஞாத்தா, ஞேயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முப்படிகளின் வரிசையில இங்க காட்டப்பட்டது வந்து மூக்குக்கு காட்டுறாரு. நுகர்பவன், நுகரப்படும் பொருள், நுகர்வு அப்படின்னு, நுகரும் உணர்வு அப்படின்னு எடுத்து காட்டியிருக்காங்க. பெருசா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகிய அனைத்தும் கிருஷ்ணர் என்னும் தேனில் ஒன்றிணைகின்றன. அவை அனைத்தும் அங்கேயே முழுமையாக அமைதியை அடைகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, திருப்புடிகள் ஒன்றாகின்ற இடம் இஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணர். கிருஷ்ணர் என்ற தேனி அப்படின்னு வந்திருக்கு. பொதுவா இதையே நம்ம எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஹையர் நாலேஜ்ல முப்படிகளும் ஒன்றாகின்ற இடம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சச்சித்தானந்தத்துல போய் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த சச்சிதானந்தத்தை தான் இங்க தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்ம உணர்வு தான் இங்க வந்து கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ரிப்பீட்டடா முதல்ல இருந்தே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிரம்மத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அதற்கு பெயர் கண்ணன் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆக்சுவல் உருவம் இல்லாத ஒன்று உருவத்தோடு வந்தால் அதற்கு பேர் கண்ணன் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு மத்தியான கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஆட்ரிபியூட்ஸே இல்லாத பிரம்மம் ஒரு ஆட்ரிபியூட்ஸோட தோன்றினால் அதே கண்ணன் என்று சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். பட் அதுல சொல்லும் போது எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் மேட்ச் பண்ண முடியலன்னாலும் ஓரளவுக்கு நம்ம ஞானிகள்கிட்ட அந்த ஞானத்தின் அந்த லட்சணங்களை ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? இப்போ மனம், மலர், நுகர்பவன், அதாவது திரிபுடிகள் மூன்றும் பிரம்மத்தில் ஒன்றாகும் அப்படிங்கிறது அந்த ஞானத்துல சொல்றதுக்கும் இந்த பக்தியில சொல்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவை அனைத்தும் அங்கேயே முழுமையான அமைதியை அடைகின்றன. பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. பட் ப்ராசஸ் வந்து இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு காலையில தாட்டஜியாபங் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, சரணாகதிக்கு பின்னர் நீ ஞானியாவாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச காட்டியிருந்தா. பட் இந்த இடத்துல சரணாகதியே நீ உனக்கு ஞானத்தை கொடுத்துரும் அப்படின்னு காட்டுறதா வச்சுப்போம். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா பிரம்மத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்ச மாதிரிதான். நம்ம நேற்று முந்தானால பார்த்தோம், சர்வார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா. ஸோ ஈஸ்வரன்கிட்ட சரணாகதி அடைஞ்சா அதற்கு சர்வார்ப்பணம்னு பேரு, பிரம்மத்துக்கிட்டே அர்ப்பணம் பண்ணிட்டா அதுக்கு பிரம்மார்ப்பணம்னு பேரு அப்படின்னு. பட் அர்ப்பணம் பண்ணிட்டாலே ஈகோ நஷ்டமாயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா நீ யாருன்னு புரிஞ்சிட போகுது. பெருசா வந்து டிஃபரன்ஸ் தெரிய போறது இல்லை. அதனாலதான் நான் இன்னைக்கு சொல்லும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன்,
ஒன்ஸ் ஞானதேவ் நிவர்த்தி கிட்ட சரண்டர் ஆனாரு, அடுத்த செகண்ட் அவர் சொன்னார் நீதாண்டா எல்லாம், அவ்வளவுதான். இன்ஸ்டன்ட்லி நாம நம்மை உணர்ந்து விடலாம். ஈவன் தோ செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் அபவுட் அஸ். நாம தான் நம்ம செல்ஃபை உணரணும், இல்லைன்னு இல்லை. பட் அது எப்போ பாசிபிலிட்டி அப்படின்னா, இன்ஸ்டன்டா பாசிபிலிட்டி அப்படின்னா, நீ சரண்டர் ஆயிட்டேன்னா அது இன்ஸ்டன்டா பாசிபிலிட்டி அப்படிங்கிற அந்த அடிப்படையில பார்க்கும்போது, நீ கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சாலே அது நீ பிரம்மத்துல சரணடைஞ்சா மாதிரி தான். சரி, என்னையா அப்ப பின்னையே ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஈஸி கஷ்டத்துல அந்த டிஃபரன்ஸை சொல்லலாம். பிகினர்ஸுக்கு கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி ஆடியது தான் ஈஸி. ஞான தத்துவம் எடுத்த உடனே நமக்கு புரியாது. பட் ஞான தத்துவமாக வாழ்கின்ற கிருஷ்ணர்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறது ஈஸி. அப்போ ஒப்படைச்ச அடுத்த செகண்ட் நானும் அமன் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறமா ஈஸி ஆகும். ஸோ தேர்ஃபோர் ஆஸ் அன் பாத், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல ஈஸி பாத் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணனிடத்தில் சரணாகதி செய்வது என்பது மிகவும் சுலபமாக இருக்கும். அந்த வகையில நீ கண்ணன்ட்ட சரணாகதி ஆனாலே திரிபுடிகள் ஒன்றிருந்து காணாம போயிடும். திரிபுடிகள் அவனோடு ஐக்கியப்பட்டு விடும். அந்த இடத்துல கண்ணன் என்ற தேனிலே ஒன்றாக மாறிவிடும். அங்கே அனைத்தும் முழுமையான அமைதியை அடைகின்றன. பிரம்மபாவத்துல அவனுக்கு என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமோ, ரம்ய ரமல சமாதானம் கிடைக்குமோ, அது இங்கேயே உனக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 254. By the mere touch of his body, the identity of being a physical body is destroyed. The soul forgets its bodily consciousness and merges into his divine existence. அந்த கண்ணனை ஒரு முறை நான் தொட்டு விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வந்திருக்கு. அவருடைய திருமேனியின் தீண்டலால் நான் உடல் என்ற உணர்வு அழிந்துவிடும். ஆன்மா தனது உடல் உணர்வை மறந்து அவருடைய தெய்வீக இருப்பிலே கரைந்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? உடனே நீங்க பதர்க்கமா கேட்கக்கூடாது. அண்ணன் எல்லாரோடையும் தான் விளையாடினா, சுதாமாவிட்ட கட்டி பிடிச்சு சண்டை போட்டு கூட விளையாடி இருப்பான். அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. கண்ணன் தொடாமலாம் இருந்தா சுதாமாவே. ஆனா அவன் ஞானியாகிறதுக்கு பாவம் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு எப்படி கடைசியில அவன் முழுமை அடைகிறான் அப்படிங்கிற மாதிரி தானே வருது. எங்க எடுத்தவொடனே சரணாகதி வந்துருச்சு என்றெல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. பட் இங்கே அப்ப ஏகநாத் சொல்றது பொய்ன்னு ஆயிடாது. அவருடைய திருமேனியின் தீண்டலாலேன்னா என்ன அர்த்தம்னா தொட்டாலே போதும்னு அர்த்தம். கண்ணனுடைய பாடியை நம்ம தொட்டுட்டாலே நான் உடல்ன்ற என்னுடைய உணர்வு இழக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது கிருஷ்ணாவோட ஸ்டோரியில ஒரு ஒரு அக்லியா ஒரு லேடி இருப்பாங்கன்னா அவங்க அவங்கள கண்ணன் தொட்ட உடனே அவங்க ஞானி ஆயிடுவாங்க. ஓகே, அவங்க பேர் என்னன்னு தெரியல. ஒரு கதை ஒண்ணு வருமா, அதாவது ரொம்ப ரொம்ப கிளவியாவும் இருப்பாங்க. ஆக்சுவலி அவன் கம்சனுக்கு ஏதோ சேவை பண்ணிட்டு இருக்க, கம்சனுக்கு வெண்ணையோ ஏதோ கொடுக்குற சேவையை தான் பண்ணிட்டு இருப்பா. பட் மனசு ஃபுல்லா கண்ணனுக்காக ஏங்கிட்டு இருப்பா. அவன் எப்ப வருவான்னு காத்துட்டு இருப்பா. ஸோ கண்ணனோட ஒரு நாளாவது இருக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய ஆசையாக இருந்திருக்கும். ஸோ கண்ணனை பார்த்ததும் கண்ணன் அவனை தொட்டதுமே போதும் அவள் ஒரு அழகான மங்கையாக மாறுவதோடு மட்டுமில்லாமல் முழுமையாக அவன் ஞானியாவான்னு எடுத்துக்குவான். மேனியை அழகாக காட்டுறதனுடைய நோக்கம் என்னன்னா அவன் மனசு அழகாயிடுச்சுன்னு அர்த்தம், மனசு சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். மனசு சரண்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே அழகாகுது. ஸோ இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த கதையில் வந்ததல்லவா அப்படின்னு கேட்கிறா. சரியா? அதெல்லாம் யார் பார்க்க போறாங்க? மற்ற பேர் எல்லாரையும் தானே தொட்டுட்டு இருந்தான், தொட்டவங்க எல்லாம் ஞானி ஆயிட்டாங்களா அப்படின்னு அடுத்து கேட்பா. சத்தியபாமா மனைவின்னா எந்த ரேஞ்சுக்கு தொட்டுட்டு இருப்பாங்கன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அவ எந்த அளவுக்கு அகங்காரத்துல விழுந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அப்கோர்ஸ் அவருக்கும் ஒரு பாடம் கொடுத்து ஞானி ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வருது. நான் பெற்ற பையன் சாம்பன், திருமேனியின் தீண்டலாலேயே இப்படி ஆவார்களே அப்படின்னா இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு தோணும். அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி, அதான் சொல்ல வந்தேன். சோ கண்ணன் அப்படின்றவன நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்க, எந்த அளவுக்கு உணர்ற, அந்த ஃபீலிங் பிளேஸ் வைட்டல் ரோலுங்க. ஞானதேவர் கூட தேனே முக்திச்சாரி சாதியேலியா அப்படின்னாரு. உபக்ஷணபரிதான். அதான் அந்த ஒரு க்ஷணம் நீ கண்ணனை ஒரு க்ஷணம் தொட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தேவனின் வாசல்ல ஒரு க்ஷணத்துல நீ கால வச்சா போதும் அப்படின்னு தான் சொன்னார் அவரும்.
பட் பிசிக்கலா கால் வைக்கி என்ன மனோபாவத்துல வைக்கணுங்கிறது தான் மெயின். சரியா? சோ எந்த மனோபாவத்துல நீ வந்து அதை பண்ற அப்படிங்கிறது பெரிய ரோல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலோட்டமா நீங்க வார்த்தைகளா பார்க்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சரியா? அந்த கரண கிருபையோடு, கண்ணன் மேல் பாவத்தோடு, பக்தியோடு, இல்ல ஒண்ணு வேண்டாம், உங்க அகங்காரத்தை விட்டுட்டு இப்படி கூட போதுங்க. நீங்க பெருசா கண்ணனை புரிஞ்சுக்க வேணாம், என்ன வேணா பரவாயில்ல, யார்கிட்ட வேணா அகங்காரத்தை வச்சு தொலை. பட் கண்ணனை தொடும்போது நீ அகங்காரம் இல்லாம தொட்டாலே போதும். ஒரு லவ் ஃபீலோட நீ கண்ணன் மேல ஆசையோட தொட்டுட்ட அப்படின்னா அடுத்த செகண்ட் நான் உடல் என்ற உணர்வே உனக்கு அழிந்து விடுகிறது. ஆன்மா தனது உடல் உணர்வை மறந்து அவருடைய தெய்வீக இருப்பிலே கரைந்து விடுகிறது. ஒன்னாவே மாறிடுறோம் அப்படின்ட்டாரு. கண்ணனோட நம்ம மெர்ஜ் ஆயிடுறோம், அவ்வளவுதான், பிரம்மமாவே மாறிடுறோம். ஜஸ்ட் பை டச்சிங் ஹீம் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நான் ஈகோ இல்லாம தொடணும்ன்ற அந்த ஒண்ணை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே வேணாம். உங்களுக்கு ஞானம் தெரிஞ்சிருக்க வேணாம், பக்தி புரிஞ்சிருக்க வேணாம், கண்ணனுடைய அன்பை பத்தி தெரிஞ்சிருக்க வேணாம், கண்ணன்ட்ட பெருசா பாவம் கூட வேணாங்க. பக்தி பாவத்தோட தொடுங்கன்னு கூட நான் சொல்ல வரலங்க. கண்ணன் கிட்ட அட்லீஸ்ட் ஈகோ காட்டாம இருக்க முடியுமா உங்களால? அந்த அளவுக்காவது எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிறேன். யாருக்கான ஈகோ காட்டிக்கும், ஆனா கண்ணன்ட்ட ஈகோ காட்டாம நீ ஒரு தடவை டச் பண்ணிட்டேன்னா தென் ஆட்டோமேட்டிக்கலி வில் பிகம் தேட் அப்படிங்கிற இந்த சத்திய வார்த்தையை நம்ம மறுக்க முடியாது. ஸோ இப்போ ஏன் நடக்கலைன்ற கேள்விக்கு நான் இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். ஸோ நீ எங்க வேணா ஈகோ வச்சதில்ல, ஆனா ஈகோ அந்த ஒரு இடத்துல விட்டா கூட டோட்டலாவே நீ ஞானியாக மலர்ந்து விடுவாய் என்று சொல்வதாக நான் இந்த 254வது ஓவிய பார்க்கிறேன். அவருடைய திருமேனியின் தீண்டலால் நான் உடல் என்ற உணர்வு அழிந்துவிடும், ஆன்மா தனது உடல் உணர்வை மறந்து அவருடைய தெய்வீக இருப்பிலேயே கரைந்துவிடும். அவ்வளவுதான், டோட்டலா மெர்ஜாயி நம்ம பிரம்மமாவே மாறிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா சிசுபாலனுக்கும் வந்து அந்த அவருடைய அந்த கடைசியில கொல்லும் போதே கூட அங்க அங்க மெர்ஜ் ஆயிடுறாரு இல்லைன்னா, கம்சனா இருக்கட்டும், இங்க வந்து பூர்ணமா அவனை நினைக்கணும்னு சொல்றீங்க. ஏதோ மஞ்சுநாத் ஏதோ படத்துல கூட நீங்க சொன்னீங்க, ஏதோ அவனுக்கு கோபத்தோட தான் இருப்பான், ஆனா கோபத்துல இருந்தாலும் கூட பரவாயில்ல, என்னை நினைக்கிறானே அது போதும், அது போக போக அவனோட ஈகோவே வந்து கரைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல்ல. அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து கண்ணனின் கையால் அடி வாங்கும் போது அடிக்கிற அடி அந்த மாதிரி அடி, அதனால அவனுடைய ஈகோ உடைஞ்சு அவன் மெரிச்சாரான் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். கம்சனோ சிசுபாலனையோ அடிக்கிற அடின்றது சாதாரண அடி இல்லை, அடி இடி மாதிரி விழுந்த ஈகோ வந்து செத்துதானே போகணும். அப்படி கண்ணன் அடித்தான், அதனால் ஈகோ மறைந்தது, விளைவாக அவன் கண்ணனோடு மெர்ஜானான். இப்படித்தான் வந்து விரோத பக்தியை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர வேற மாதிரி எல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. மஞ்சுநாத் கதையை இங்க கொண்டு வரக்கூடாது. அதான் வந்து பியூர் சாத்விக்ல இருப்பான். கண்ணனை திட்டுகிறான் அப்படின்னா அது வெறுப்புல இல்ல, முழுமையான அன்புல திட்டுற மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே. 55. The hardness of hard objects and the softness of soft ones both disappear. The touch of Krishna is such that the very quality of touch reaches its ultimate limit and transcends itself. மறுபடியும் அதே சிமிலரான இன்னொரு ஓவி, கடினமான பொருளின் கடினத்தன்மையும் மென்மையான பொருளின் மென்மையும் மறைந்துவிடும். கிருஷ்ணரின் தீண்டல் அத்தகையது. அது தொடுதல் என்ற உணர்வையே கடந்து நிலை பெறச் செய்கிறது. ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு பொருளை அவர் தொட்டாருன்னா சாஃப்டா மாறிடுமா, ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு பொருளை தொட்டாருன்னா அது சாஃப்ட்னஸ் இழந்துடுமா அப்படின்னா அது அதோட பேசிக் கோரே வந்து அந்த ஹார்ட்னஸும் சாஃப்ட்னஸும் தான். அந்த ஐ அப்படிங்கறதே டெஸ்ட்ராய் பண்றதுக்காக சொல்றாரு. வெரி குட், கரெக்டா கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ தி வெரி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் மெட்டீரியல் வில் லாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாரு, நீனா அகங்காரம், அந்த ஈகோவே நஷ்டமாயிடும். தி வெரி பேஸ் ப்ராப்பர்ட்டி இட் செல்ஃப் வந்து நஷ்டமாயிடும். சச் எ பவர் தி கிருஷ்ணா ஹேஸ் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கடின பொருளுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? டைமண்ட் சொல்லலாம். ஆனா நம்ம இங்க பிருந்தாவன் கோகுலம் போயிருந்தப்போ ஒரு இடத்துக்கு போனோம் இல்லையா, ராஜஸ்தான் பார்டர்ல. அங்க வந்து கிருஷ்ணன் நின்று அந்த கல்லே வந்து அப்படியே உருகி இருக்கும் அவரோட வேணுகானத்தை கேட்டு அப்படின்னு நம்ம ஒரு பாறை உருகுனதை நம்ம பார்த்தோம். கண்டிப்பா கண்டிப்பா அவரோட காலை தட மாதிரியே அது வந்து அப்படியே சாஃப்டா உள்ள போயிருக்கும். கண்டிப்பா.
நாங்க பிருந்தாவன் போயிருக்கும்போது ஒரு இடத்த காட்டினாங்க. ராஜஸ்தான் பார்டர்ல ஒரு மலையில புல்லாங்கல் ஊதிக்கொண்டே மலையில நின்று புல்லாங்கல் ஊதிக்கொண்டிருக்கும் போது அந்த மலையே உருகியதாக அந்த பாதத்துல வந்து அது எப்படி உருகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ரியாலிஸ்டிக்கா அங்க காட்டியிருப்பாங்க. இது வந்து கண்ணன் பாடும்போது இப்படி நடந்தது அப்படின்றது கண்டிப்பா அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்கோர்ஸ் டைமண்டை விட ராக் அப்படிங்கிறது வெரி வெரி ஹார்டு. ஏன்னா அவ்வளோ பிரிட்டிலா இருக்கும், அவ்வளோ ஹார்டா இருக்கும். பாறை அதான் இந்த பாறையே வந்து கடினத்தன்மை இழந்து மென்மையா மாறுது அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா உன் அகங்காரம் எந்த மூலைக்கு? ஸோ கண்ணன் கிட்ட போயிட்டேன்னா உன் அகங்காரம் எவ்வளவு கடினத்தன்மையோட இருந்தாலும் நீக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். மென்மையான பொருளின் மென்மையும் மறைந்து விடுகிறது அப்படின்னா கூட சரி, ரொம்ப சாஃப்டா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் அது இழந்துடுது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா வெரி பேசிக் கோர் ப்ராப்பர்ட்டியே இழந்துடுது. ஏன்னா அவனாலே யாரு அதுதான் அவன் அப்படின்னா அதுவே அவன் காணாம போயிடும். ஸோ அவங்ககிட்ட இருக்க அந்த மேஜர் ப்ராப்பர்ட்டியே வந்து தூள் தூள் ஆயிடும் கண்ணன்ட்டு இருந்தா. ஸோ நமக்கெல்லாம் அஞ்ஞானத்துல அறியாமை அப்படிங்கிறத நமக்கு கல்லு மாதிரி இருக்கு இப்போ. ஸோ நம்ம அறியாமையே அவன் தொட்டான்னா அடுத்த செகண்ட் இல்லாம போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரின் தீண்டல் அத்தகையது, அது தொடுதல் என்ற உணர்வையே கடந்து நிலை பெற செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இட் ரீச்சஸ் தி அல்டிமேட் லிமிட் அண்ட் டிரான்சென்ட்ஸ் இட்செல்ஃப். மெயினா சொல்ல வர்றது அதுதான். ஸோ உன்னுடைய தன்மையை மாற்றி பிரம்மத்தன்மையை கொடுத்து அவர் தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நீ ஹார்டா இருக்கியா சாஃப்டா இருக்கியா டசன்ட் மேட்டர். நீ எப்படி இருக்கணுமோ உன்னை அப்படி மாற்றி அவரோட ஐக்கியப்படுத்திக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ ஆர். பட் அவருடைய அந்த தீண்டல் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய அறியாமை மொத்தத்தையும் நீக்கிவிட்டு பிரம்மஞானியாக உன்னை மாற்றி அவரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 56ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். By reciting his name, speech transcends the distinction between the speaker and the spoken. Just as the Vedas say neti, neti, the power of his name turns sound into profound silence. என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய நாமத்தை ஜபிப்பதன் மூலம் இப்ப இவ்வளவு நேரம் அவருடைய தீண்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் நம்ம அவரை தொட்டா என்ன ஆகும், அவரை நம்மளை தொட்டா என்ன ஆகும், இந்த ரெண்டையும் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அவருடைய நாமத்தை சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருடைய நாமத்தை ஜபிப்பதன் மூலம் சொல்பவன் மற்றும் சொல்லப்படும் பொருள் என்ற வேறுபாடு மறைகிறது. நேத்தி நேத்தி இதுவல்ல இதுவல்ல என்று வேதங்கள் சொல்வது போல் அவருடைய நாமம் ஒளியை ஆழ்ந்த மௌனமாக மாற்றுகிறது. ஏற்கனவே திருப்படிகளை பத்தி நம்ம பார்த்தோம். சோ கண்ணன் அப்படிங்கிறவன் நம் திருப்படிகளை நீக்கி அவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்பவன் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தார். அது மூக்கை ஒரு உபாயமா வச்சு சொல்லியிருந்தார். நுகர்பவன், நுகரப்படும் பொருள், நுகர் உணர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இங்க வந்து பேசுறத வந்து ஒரு வாய்ப்பா வச்சு சொல்றாரு. ஓகேவா, அங்கே நுகர்தல், இங்கே பேசுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேசுறதுக்கு என்ன வேணும்? சொல்பவன் அப்படின்னு வேணும், சொல்லப்படும் பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். இப்போ சொல்வதை கேட்பது அப்படின்னு ஒண்ணு கூட இருக்கணும்னு வச்சுக்கோங்க. சொல்பவன், கேட்பவன், சொல்லப்படும் பொருள், இங்க இந்த மூணும் ஒன்னாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. எப்போ? அவருடைய நாமத்தை ஜபிச்சா. நாமத்தை ஜபிச்சாலே மறுபடியும் திருப்படிகள் அற்று போய்விடுகிறது. சரி, இப்ப நாமம் அப்படிங்கிறது என்ன? ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயால ஜபிக்கிறோம். ஜபிக்கும் போது அங்கே சப்தம் வருகிறது இல்லையா? கடைசி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, அவர் நாமம் ஒளியை ஆழ்ந்த மௌனமாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்படின்னா என்ன? நீ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சப்தத்தை தான் வச்சிருக்கிற. ஆனா அங்க என்ன ஆகுதுன்னா சப்தம், சப்திப்பவன் அப்படிங்கிற ரெண்டு காணாம போயிடுச்சு. ஜபிப்பவன், ஜபம், இந்த ரெண்டும் காணாம போயிடுச்சு. இந்த ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. எதுக்குள்ள? கண்ணனோட ஒன்னாயிடுச்சு, ஐக்கியமாயிடுச்சு. ஐக்கியமானதுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கும்? மௌனம் தான் இருக்கும். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு? நேத்தி நேத்தி இதுவல்ல இதுவல்ல என்று வேதங்கள் சொல்வது போல. இப்போ வேதங்கள் வந்து இதுவல்ல இதுவல்ல இதுவல்லன்னு சொல்லிட்டு கடைசியில எங்க போய் நிற்கும்னா பிரம்மத்துல போய் நிற்கும். எல்லாத்தையும் நீக்கினதுக்கு அப்புறம் இங்க என்ன மிஞ்சின் இருக்கும்னா அங்க மிஞ்சின் இருக்கிறது பிரம்மம் தான் அப்படின்னு வேதம் வந்து சுட்டி காட்டும். அப்படி நீ இங்க நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கே மிஞ்சுவது மௌனம். அங்கே ஜபிப்பவன் காணாமல் போய்விடுவான், ஜபம் காணாமல் போய்விடும்.
அங்கே இருப்பது அவன் கண்ணன் மட்டுமே என்ற உணர்வு வரும். அது நானே என்ற உணர்வு வரும். கண்ணனோடு ஐக்கியப்பட்டு விடுவாய். சிம்பிளி சொல்லணும்னா சரியா? அப்போ பிரம்மத்துல ஐக்கியமாறதுக்கு எத்தனை டிப்ஸ், எத்தனை இங்க வந்து முழுக்க பக்தியில இருந்து பேசப்படும் போது நீ கண்ணனை பிடிச்சா போதும், கண்ணனை திங்க் பண்ணா போதும், கண்ணனை நினைச்சா போதும், கண்ணனை தொட்டா போதும், அவன் உன்னை தொட்டா போதும், இல்ல அவன் நாமத்தை சொன்னா போதும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். ஜஸ்ட் அப்ப எல்லாமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வந்து கொஞ்சமாவது ஈகோ இல்லாம அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பக்தி பாவம் சரணாகதி ரேஞ்சுக்கு போவேனா, கொஞ்சம் ஈகோ விட்டுட்டு நீ அவன் நாமத்தை சொல்லு. நாமத்தை சொல்லும் போதே ஈகோட சொல்லிட்டு இருக்க கூடாது அப்புறமா. சோ ஏன்னா நிறைய பேர் என்னங்க சொல்லியிருக்காரு, நானும் எத்தனை வருஷமா நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகலைன்னா கேட்கக்கூடாது. ஏன்னா நீ ஈகோவோட சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. ஈகோவை விட்டுட்டு சொல்லு. கண்ண நாமத்தை தானே சொல்ற, அதாவது ஈகோ இல்லாம சொல்லலாம்ல. நிறைய பேர் வந்து இன்னைக்கு நான் இத்தனை ஜபம் பண்ண இல்லைங்களா அப்படின்னு அதுலயும் ஒரு ஈகோ. என்ன பண்றது? ஸோ தேர்ஃபோர் கம்ப்ளீட் ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நீ கண்ணன்ட்ட போனாதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது 100% உண்மை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஓவியில நாம ஜபத்தின் மகிமை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் மௌனத்தில் போய் முடியும் என்றால் கண்ணனோடு மெர்ஜாகி கண்ணனாகவே ஆகிவிடுவோம் என்று அர்த்தம். 257. The act of speaking loses its identity. One no longer knows who is speaking. The word Krishna is so powerful that it consumes the faculty of speech itself into the divine. கிட்டத்தட்ட அதே அர்த்தமுள்ள வேறொரு ஓவிதான். புதுசா வந்து இங்க எதுவும் சொன்னதா எனக்கு தெரியல. பேசும் செயலே அதன் அடையாளத்தை இழக்கிறது. ஜபம் பண்றது அப்படின்னு சொன்னாரு. இப்ப நம்ம பேசுறதுன்னு இன்ஜெனரலா சொல்லியிருக்காரு. சரியா? நான் பேசுறது, பேசும் செயல் அதன் அடையாளத்தை இழக்கிறது. பேசுபவர் யார் என்பதே தெரியாமல் போகிறது. கிருஷ்ணா என்ற சொல் பேச்சாற்றலையே இறைவனிடம் கரைத்துவிடும் வல்லமை கொண்டது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட, சரியா? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது, நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் இருந்தாதானே நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா நான் பேசிட்டு இருக்கேங்கிற ஃபீலே எனக்கு இருக்காது. நான் வந்து கண்ணனை புரிந்து கொண்டது அல்லது கண்ணனை நான் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது கண்ணன்ட்ட திறனடைந்தது உண்மை அப்படின்னா, பேசும் செயல் அதன் அடையாளத்தை எடுக்கிறதுனா நான் பேசுகிறேன் என்ற பாவம் எனக்கு இல்லாமல் போகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. பொதுவா நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் போகும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா ஞானத்துல. இந்த இடத்துல அந்த செயல் அப்படிங்கிறது பேச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பேசும் செயலே நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் போகிறது, அதன் அடையாளத்தை இழக்கிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். அதான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், பேசுபவர் யார் என்பதே தெரியாமல் போகிறதுன்னு என்ன அர்த்தம். அப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சொன்னாமா பேசினேங்க நீங்க படப்போங்க, நான் எங்க பேசினேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் எங்க பேசினேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் பேசவே இல்லைன்னு அர்த்தம். பேசுறேன், அப்ப பேசுனது யாரு தெரியல. அப்ப பேசுனது யாருன்னே தெரியாமல் போகிறதுன்னு என்னன்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ பேசுபவர் யார் என்றே தெரியாமல் போகிறது. கிருஷ்ணா என்ற சொல் பேச்சாற்றலையே இறைவனிடம் கரைத்துவிடும் வல்லமை கொண்டது. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நீ ஒரு தடவை ஜபம் பண்ணாலே நீ அவனாவே மாறிடுவே. இப்ப பேசுனது யாருன்னா அவனாதான் பேச போறான், நீ அவனாக மாறிவிடுவாய். இப்ப நான் பேசல, அப்ப யார் பேசுனது? கண்ணன் தான் பேசணும். அப்போ சரணாகதி அவ்வளவு ஈஸியா, ஜபம் பண்ணா போதும், ஒரு ஜபம் பண்ணாலே போதும் சரணாகதி ஆயிடுவேன்றார். சோ இந்த போன ஸ்லோகத்துல சொன்ன அதே விஷயம்தான், திருப்படிகள் கரைந்து அவனோட நம்ம மெர்ஜாகி விடுவோம் அப்படிங்கிறது. அது ஜபம் பண்ணாலும் சரி, நீ பேசினாலும் சரி, பேசுறோம் அப்படிங்கிற அந்த இவ்வளவு பெரிய ஸ்பீச் கொடுத்தாலும் சரி, பெரிய பெரிய ஞான ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப நான் பேசுகிறேன், நான் என்னமா பேசுனேன் தெரியுமா அப்படிங்கிற அந்த கர்வம் எல்லாம் வரும். பட் இங்க நீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீயே பேச மாட்டே, பேசுறது யாருன்னே உனக்கு தெரியாது. அங்கே டோட்டல் மெர்ஜிங் வித் கிருஷ்ணா ஆனதுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன் என்ற பாவம் உனக்கு எப்படி மிஞ்சி நிற்க முடியும் அப்படிங்கிறதுதான் கேள்வியா கேட்டு முடிச்சிருக்காரு. when the mind meditates on his feet, இப்போ அவர் பாதங்களில் நாம் தவம் செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட்க்கு போறாருமா. It forgets its own nature as mind, it then gazes with unwavering focus and rests in eternal peace at Krishna's feet.
மனமானது அவருடைய திருவடிகளை தியானிக்கும் போது, சரியா? அவ கண்ணை மூடிட்டு அவருடைய இரு கால்களை உன் மனதிலே இருத்தும் போது, அவருடைய திருவடிகளை தியானிக்கும் போது, அது மனம் என்ற தனது தன்மையை மறந்து விடுகிறது. நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் போயிடுதான். பேசுனா நான் பேசினேங்கிற ஃபீலிங் இல்ல, அவரை மெடிடேட் பண்ணா நான் மெடிடேட் பண்றேங்கிற ஃபீலிங் இல்ல. பிறகு அது அசையாத கவனத்துடன் கிருஷ்ணரின் திருவடிகளில் நித்திய அமைதியுடன் தங்கியிருக்கிறது. ஸோ 100% ஃபோக்கஸ்டா எந்த நேரமும் கண்ணனின் திருவடிகளையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிற ஃபீலிங்கே போயிடுச்சு. அங்கேயும் மெர்ஜிங் நடந்தது. ஸோ கண்ணனின் பாதங்களை உன் மனதிலே வைத்து நீ வந்து தியானம் செய்ய ஆரம்பித்த மாத்திரத்துல என்ன நடக்குதுன்னா, நான் தியானிக்கிறேன் என்ற ஃபீலிங் உனக்கு மறைஞ்சு மறுபடியும் திருப்படிகள் இல்லாம போய் கண்ணனோட மெர்ஜ் ஆயிடுற. கண்ணன்ட்ட மெர்ஜ் ஆகிறதுக்கு எத்தனை வழிகள் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கிருஷ்ணான்னு பேசினீங்கன்னா அந்த பேச்சு கிருஷ்ணனா மாறிடுது. அவனை நினைச்சு ஜபம் பண்ணா போதும், தொட்டா போதும், அவன் உங்களை தொட்டா போதும், நீங்க அவனை தொட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வரிசை அடிக்கிட்டே வர்றார். அந்த வரிசையில இப்போ அவனது திருவடிகளை உன் மனதிலே இருத்தி நீ மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சேன்னா எகெயின் சரண்டர் தான். எகெயின் நீ அவனோட மெர்ஜ் ஆயிடுற. ஆட்டோமேட்டிக்காக நான் தியானிக்கின்றேன் என்ற உணர்வு அற்றுப்போகிறதுன்னு அர்த்தம். மனம் என்ற தனது தன்மையை மறந்து விடுகிறதுன்னா என்ன அர்த்தம்னா, மனசனுடைய வேலை என்னன்னா நான் தியானிக்கிறேன் எண்ணத்தை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறது தானே. ஆனா எப்போ அந்த திருவடிகளை வச்சதுமே நான் திருவடிகளை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், திருவடிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற ஃபீலிங் எல்லாம் காணாம போயிடும். அங்க நீ அதுவாவே மாறிடுவ. அவனோட அந்த பாதத்தோட பாதமாவே நீ இருந்துருவ. அப்போ நீ எங்கும் நிறைந்த அந்த அசையாத கவனத்துடன் கிருஷ்ணனின் திருவடிகளில் நித்திய அமைதியுடன் தங்கியிருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணனின் திருவடியாகவே உன் மனம் மாறி இருக்கும்னு வச்சுக்கோ. இல்லைன்னா கிருஷ்ணனாகவே மாறி இருப்ப அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. எதை நினைக்கிறியோ அதுவா தானே ஆவ. அப்ப திருவடிகளை நினைத்ததால் அந்த திருவடிகளாகவே நீ மாறி இருப்பாய். ஆதலால் நான் திருவடிகளை வணங்குறேன்னு சொல்றதுக்கு அங்க ரெண்டாவதா ஒண்ணு இல்லை. நீ ஆரம்பிக்கும் போது நான் வேற திருவடி வேற, அதாவது கண்ணனுடைய பாதம் வேற அப்படின்னு ஆரம்பிச்ச. ஆனா கடைசியில பார்த்தா அந்த நானை காணும், திருவடி மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அதோட நீ மெர்ஜாய் உட்கார்ந்துருக்க என்று இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல மெடிடேட் பண்ணா கூட போதும், நீ அவனோட மெர்ஜ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. 259ல என்ன சொல்றாருன்னா, the seeker, the thinking process and the object of thought, all three memories vanish. By meditating on Krishna's feet, the individual mind becomes a perfect infinite Brahman. சேம் அந்த போன ஓவியனுடைய எக்ஸ்ட்ரா டெப்தான விளக்கம். அந்த விளக்கத்திலேயே நான் பொதுவாக இப்படி சொல்லியிருக்கணும், நான் தெளிவா சொல்லல, அதனால நான் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து தெளிவா சொல்லிட்டாருமா, வேற ஒண்ணும் இல்லை. நீ எப்படி தியானிப்பவன் காணாமல் போவான்? அப்ப என்ன நினைக்கிறோம்? சிந்திக்கிறவன் ஒருத்தர் இருக்கணும். சிந்திப்பவன்னா யாரு? இப்போ ரெண்டு கண்ணனின் பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பாதங்களையும் என் மனசுக்குள்ள நான் சிந்திக்கணும். அந்த ரெண்டு பாதங்கள் அப்படியே என் ஹிருதயத்துல வந்து இருக்கிற மாதிரி, அல்லது என் மனசால அந்த ரெண்டு பாதங்களையும் அப்படியே பாவனை பண்றேன். கண்ணனுடைய அப்படியே அந்த ரெண்டு பாதங்களை அப்படியே நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். சரியா? மெடிடேட் பண்ணும்போது இது எனக்கு அவசியம் இல்லையா? அந்த சிந்திப்பவன். நெக்ஸ்ட் சிந்திக்கப்படும் பொருள் என்னது? கண்ணனுடைய திருவடி. ஸோ கண்ணனுடைய திருவடி சிந்திக்கப்படும் பொருள். சிந்திப்பவன் நானு. சிந்தனைங்கிறது அந்த பாதத்தை பத்தி நான் வந்து நினைக்கின்ற அந்த எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? சிந்திப்பவன், சிந்தனை, சிந்திக்கப்படும் பொருள் ஆகிய மூன்று நிலைகளும் மறைந்துவிடும். ஓரளவு சொன்னேன் நானு. அதாவது அவன் வந்து அந்த பாதமாவே மாறிடுவான் அப்படின்னு சொன்னேன் நான் இல்லையா? அவன் தான் தியானிக்கின்றவன் ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொன்னேன். இங்க சிந்திப்பவன் போட்டிருக்கேன். தியானத்துல என்ன வேணும்? சிந்தியெல்லாம் வேணும். அதாவது ஸ்டார்டிங்ல. பட் அவன் சிந்திச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, சிந்திப்பவன் காணாம போயிடுறான். எங்க போயிடுறான்னா பாதமாக மாறி போயிடுறான். சிந்திக்கப்படும் பொருளாக மாறி விடுகிறான். அல்லது சிந்தனை, இந்த மூன்றும் ஒன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. எங்க மெர்ஜானா என்னவா மெர்ஜ் ஆகும்? கண்ணனோட மெர்ஜ் ஆயிடுச்சு. மறைந்து விடும். மூன்று நிலைகளும் மறைந்துவிடும். கிருஷ்ணரின் திருவடிகளை தியானிப்பதன் மூலம் தனி மனித மனம் முழுமையான பிரம்மமாக மாறுகிறது. அங்க என்னவா மாறிடுச்சு? சிந்திப்பவன் அப்படிங்கிறது தானே மனம். அந்த சிந்திப்பவன் இப்ப சிந்திக்கப்படும் பொருளாக மாறிவிட்டான், கண்ணனாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்தையே கொஞ்சம் டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ yet another way to prove that, yet another way to surrender to Krishna.
260. The wonder of his footsteps is such that by observing them, the bondage of right and wrong action, karma and akarma, ceases. The dust of his feet destroys the illusion of being the doer. இன்னும் நீ பாதத்துல தியானிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கறத இன்னொரு ஓவியில மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றார். போன ஓவியிலேயே முடிச்சிட்டாரு, இருந்தாலும் அவருக்கு தாங்கல. மறுபடியும் அந்த திருவடிகளை வணங்குவதால் ஏற்படும் நன்மை அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவி கொடுத்திருக்காரு. அவருடைய பாத சுவடுகளின் அதிசயம் என்னவென்றால் அவற்றை கவனிப்பதன் மூலம், அவற்றை தியானிப்பதன் மூலம்னு வச்சுக்கோங்க, நல்வினை தீவினை என்ற பந்தம் அறுபடுகிறது. நல்வினை என்ன? குட் கர்மா. தீவினை என்ன? பேட் கர்மா. அல்லது நற்செயல்கள் தீய செயல்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுலயுமே பந்தம் இருக்காதுங்கிறாரு. அது என்னதுங்க? தீய செயல்களை பந்தம்னா செய்தாக வேண்டும் என்ற எண்ணம், ஆசை, செய்ய வேண்டும் என்ற ஆசை. நற்செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை, தீய செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை அப்படின்னு வச்சுக்கோங்க. பந்தம் இல்லாமல் போகிறதுன்னா ரெண்டுலையுமே ஆசை இல்லாம போயிடுது அப்படிங்கிறாரு. நற்செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏன் வேணும்? நீ வைகுண்டம் போகணும், நான் ஸ்வர்க்கம் போகணும், நான் அந்த மாதிரி சுகங்களை, அந்த மற்ற தேவலோக சுகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா நற்செயல்கள் செய்யணும். தீய செயல்கள் செஞ்சா நரகத்துக்கு தான் போவேங்கிறது வேற விஷயம் இல்லை. ஏதோ இப்போதைக்கு சடனா எனக்கு ஆசை தீரணும், எவ்வளோ பாவம் வந்தாலும் பரவாயில்லன்னு இந்த ஷார்ட் டேர்ம் பிளிஸ் அனுபவிக்கிறவனுக்கு அந்த தீவினை செய்யணும்னு தோணும். சரியா? இங்க கண்ணனுடைய பாத சுவடுகளினுடைய அதிசயம் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு இந்த ரெண்டு மேலேயுமே ஆசை வராதான். சொர்க்கத்தின் மேலேயும் ஆசை வராது, தற்காலிக சுகத்தை தரக்கூடிய தீவினை மேலேயும் ஆசை வராது. சரியா? தீவினைக்கு எவனாவது ஆசைப்படுவான்னு கேட்டாதீங்க. கேட்காமலா எல்லாரும் நான் பேட் கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். தீவினைக்கு ஆசை இல்லைனாலும் தீவினை செய்யும் போது ஒரு மொமெண்டரி பிளிஸ் கிடைக்கும், மின்னல் வெளிச்ச மாதிரி. அந்த நேரத்துக்கு தற்காலிக சுகம் கிடைக்கும் அப்படின்றதுனால அது எவ்வளவு பெரிய பாவ செயலா இருந்தாலும் பரவாயில்லன்னு செய்ய துணிகின்றோம் அல்லவா? அந்த இது கண்டிப்பா கண்ணனின் திருவடிகளை தியானிப்பதன் வாயிலாக நம்ம முற்றிலும் அற்று போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் திருவடிகளுக்கு இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருக்காரு, ஏன் இத்தனை ஓவியங்கள்ல திருவடிகளை பற்றி பேசி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. என்ன அப்படின்னா, இந்த பழைய ஸ்லோகங்கள் நான் நிறைய படிக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் என்ன சொன்னேன்னா, கண்ணன் தான் தொட்டாலே போதும், கண்ணன் உங்களை தொட்டாலே போதும், பார்த்தாலே போதும். என்னையே அது கண்ணன் பார்த்தா போதுங்கிற, தொட்டா போதுங்கிற, இவ்வளவும் சொல்ற, ஆனா எனக்கு ஒண்ணும் நடக்கலையே அப்படின்றப்ப நான் என்ன சொன்னேன்? ஈகோவை விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னேன். சரியா? இந்த திருவடிகளுடைய ரகசியம் என்னன்னா, கண்ணனுடைய திருவடிகளை நீ தியானிக்கணும்னா உங்ககிட்ட ஈகோ இருந்தா முடியுமா? திருவடிகளை உனக்கு ஹிருதயத்துக்குள்ள வைக்கணும்னா ஈகோ இருந்தா முடியுமா? திருவடிகளை பற்றிய தியானம் செய்பவன் ஈகோ இல்லாம தான் செய்வான், செய்ய முடியும் என்ற காரணத்தினால் அந்த திருவடிகளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது. சரியா? அப்போ ஒரு குரு கிட்ட நம்ம போறோம்னா அவருடைய குருநாதருடைய திருவடிகள் எப்போதுமே மிகப்பெரிய, நம்ம குருநாதரே கூட மௌலி கூட நிவர்த்திநாதன் திருவடிகள் ஒரு 18வது 16 நினைக்கிறேன், அது ஒரு சாப்டர்ல குரு வந்தனத்துல 15 நம்ம மெடிடேஷன் கொடுத்தாங்க. ஆமா, ஃபுல்லாவே திருவடிகளை பற்றியே பேசியிருப்பாரு. திருவடிகள்ல அதான் அர்ப்பணிக்கிறேன், திருவடிகள்ல அர்ப்பணிக்கிறேன். ஏன் திருவடிகள்லயே அர்ப்பணிக்கிறேன்? அவருக்கு அர்ப்பணிச்சேன்னு சொன்னா போதாதாப்பா? திருவடிகள்ல அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும் போதும் ஈகோ அங்க ஜீரோ ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். அதுல எப்படி சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய அகங்காரத்தை தீபமாக செலுத்துவேன், என்னுடைய நிரகங்காரத்தை தூபமாக செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஈகோலெஸ்ஸா இருக்கிறேன், நான் ஈகோலெஸ் அப்படிங்கறத கூட நான் உனக்கே அர்ப்பணிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. சோ அந்த அர்ப்பணிப்பு எதுக்கு? பாதத்துக்கு அர்ப்பணிப்பார். ஆமா, பாதம் எல்லாமே பாதத்துக்கு அர்ப்பணிப்பார். சூட்சமம் என்னன்னா, அங்க உன் ஈகோ இல்லாம நீ பண்ற அப்படிங்கிறது தான் அங்க சூட்சமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் பண்ணல, அவர் பண்ணுவார், அவர் பண்ணுவாருன்னு அவருக்கு சாமர்த்தியம் இல்லையா, நான் தான் ஈகோ விடணுமா அப்படின்னா நீ தான் விடணும். அவருடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீ அடையணும் அப்படின்னு சொன்னா நீ உன் ஈகோ விட்டு மட்டும் தானே போக சொல்றேன், வேற ஒண்ணுமே பண்ண சொல்லியே. நீ ஈகோவையும் பிடிச்சிட்டு போயிருந்தா உனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு, நீ எப்படி வேணா வாழலான்னு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி உன்னா மாத்த முடியும்? தொட்டாலே அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு, உன்னை எப்படி வேணா மாத்த முடியும் தான். பட் he will not touch you because he has given a freedom to you. அப்ப நீ அலோவ் பண்ணணும்.
நீ வந்து ஈகோவை விட்டுட்டு நீ என்ன வேணா என்ன பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும். நீ அவரை நம்பி போகணும், அவரை கிட்ட விடணும், விட்டாத்தானே உண்டு. சோ அதனால் இங்கே இந்த திருவடிகள் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமாக பேசப்படுகிறது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப 2 போயிடுச்சா? நல்வினை தீவினை என்ற பந்தம் மறுபடுகிறது. அடுத்து அவருடைய பாத தூசி நான் செய்கிறேன் என்ற மாயையை அழித்து விடுகிறது. ஏன் அவர் பாத தூளியை எடுத்து நம்ம தலைமையில வச்சுக்கணும், நம்ம நெத்தியில வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எகெயின் அகங்காரத்தை அழிக்கிறது. நான் சொன்னது இங்க கடைசியில சொல்லிட்டாரு அவரையும். சரியா? ஏன் பாத தூளி பாதம் பாதம் பாதம்னு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னா ஈகோவை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக தான் அவ்வளவு தூரம் பாதம் பாதம் பாதத்தினுடைய பவர் சொல்லப்பட்டதுக்கு ரீசன் என்னன்னா, நீ பாதத்தை நீ வச்சுட்ட அப்படின்னு சொன்னா ஈகோ காணாம போயிடும். அப்ப நீ ஒருவேளை அவரை நேரடியா முகத்தை பார்த்து கும்பிட்டாலோ அல்லது அவருடைய அங்கங்களில் வேறு எங்கே பார்த்து நீ கும்பிட்டாலும் கிடைக்காத ஒரு நல்ல விஷயம் எங்க கிடைக்குதுன்னா பாதத்தை பார்த்து நீ வழிபடும் போது கிடைக்கிறது. ஏன்னா பாதத்தை பார்த்து வழிபடும் போது உன்னுடைய ஈகோ முற்றிலும் நஷ்டமாகிறது. நான் செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஈகோ அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? நான் செய்கிறேன் என்ற பாவம், அந்த மாயை முற்றிலும் அழிந்து விடுகிறது. So that is the speciality why the Krishna is asking, Eknath Maharaj is telling that the power of பாதச்சுவடு, இந்த ஈகோ டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பவர் அந்த பாதச்சுவடுகளுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால அதை அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஞானேஸ்வரனுடைய உயிரையும் பிராணனையும் 2 பாதுகைகளாக செய்து வைத்து அதில் அவர் பாதங்களை ஏற்றி வைப்பேன். So next 261. By following the path of his feet, the attachment to karma is broken. Karma is essentially limp of Maya. His grace leaves no part of that illusion behind. Again, பாதச்சுவடுகளை பற்றிய வர்ணனை. அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலம் கர்மாவின் மீதான பற்று அறுபடுகிறது. அது ஏற்கனவே சொல்லியாச்சு. நல்ல கர்மா தீய கர்மா எந்த கர்மாவும் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொன்ன விஷயம் மீண்டும் சொல்லப்படுகிறது. கர்மாவின் மீதான பற்று அறுபடுகிறது. கர்மா என்பது மாயையின் ஒரு அங்கமாகும். கிருஷ்ணரின் அருள் அந்த மாயையின் ஒரு பகுதியை கூட மிஞ்ச விடாது. ஏன்னா மாயையில கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. இத கர்மபூமின்னு சொல்லுவாங்க. அப்ப கர்மா நீ பண்ணிட்டாலே போதும், நல்வினையும் தீவினையும் வந்தே சேரும். கர்மம் பண்ணாமலும் இருக்க முடியாது. அப்ப கர்மா பண்ணிட்டனாலே உனக்கு ஏதோ ஒரு கர்மா, அதாவது குட் கர்மாவோ பேட் கர்மாவோ வந்து தொலைஞ்சிடும். அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கும் போதும் கூட கிருஷ்ணனுடைய அந்த பாதச்சுவடுகளின் அருள் என்ன செய்யறது அப்படின்னா நம்ம கர்மாவிலிருந்து மீட்டு தருகிறது. மாயையின் ஒரு அங்கம் கர்மா. ஏன்னா மாயையில இருக்கிற வரைக்கும் நீ கர்மால இருந்து தப்பிக்கவே முடியாது. மாயில இருந்து எதுக்காக விளையாட தானே போற? இப்ப கர்மா பண்ணாம எப்படி இருக்க முடியும்? பட் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் கர்மா பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அந்த மாயை உன்னை தொடாது. கிருஷ்ணனின் அருள் அந்த மாயையின் ஒரு பகுதியை கூட மிஞ்ச விடாது. அப்படின்னா மாயை நம்மை பந்தப்படுத்தாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? கர்மா என்பது மாயையின் ஒரு அங்கமாகவும், ஆனாலும் கூட கிருஷ்ணனின் அருள் இருந்தால் மாயையின் ஒரு பகுதி கூட அப்படின்னா இந்த கர்மா அப்படிங்கிறது இல்லாம பண்ணிடணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கிருஷ்ணன் அருள் வரும்போது மாயையின் அங்கமாகவே இருக்கும் கர்மா கூட நம்ம கிட்ட எடுபடாது. ஞானேஸ்வரி ஃபுல்லா பகவத்கீதை ஃபுல்லா மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். நீ வந்து பலனை எதிர்பார்க்காம பண்ணேன்னா நல்வினை தீவினை 2ல இருந்தே தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. நீ நல்ல விஷயங்களை பண்ணிட்டே இருந்தான்னா கடைசியில நீ போயிட்டு சொர்க்கத்துல போய் லாக் ஆயிடுவேன். ஆனா நான் பலனை தூக்கி குப்பையில போட்டுருவேன். இப்ப நற்காரியங்களை பண்ணும்போது பலன் எதிர்பார்த்தேன்னா, சொர்க்க சுகத்தை எதிர்பார்த்தேன்னா சொர்க்க சுகம் கிடைக்கும். அப்ப நல்வினையின் பயனாக சொர்க்க சுகம் கிடைக்கும். ஆனா நீ பலனையே எதிர்பார்க்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு 2மே கிடைக்காது. அது இந்த பாத சுவடுகள் உனக்கு அப்படி அர்ப்பணம் பண்ணி தருகிறது என்று 261 சொல்லியிருக்காரு. அடுத்து என்னென்னலாம் அந்த பாதச்சுவடுகள் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். Looking at Krishna's footprints behind the cows, the sense of being a doer vanishes along with the action itself. Even the concept of non-action disappears. Thus, action is transformed into nishkarma.
ஆக்ஷன்லெஸ் ஸ்டேட். பசுக்களுக்கு பின்னால் செல்லும் கிருஷ்ணரின் பாதச்சுவடுகளை பார்க்கும்போது, அது ஏன் அந்த மாதிரி போட்டாருன்னு எனக்கு புரியல. யாருக்காவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. கிருஷ்ணனின் பாதச்சுவடுகளை பார்க்கும் போதுன்னு மொட்டையா போட்டிருக்கலாம். பட் எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்டை போட்டிருக்காரு. பசுக்களுக்கு பின்னால் செல்லும் கிருஷ்ணரின் பாதச்சுவடுகளை பார்க்கும்போது. பசு வந்து சாத்விக்ணும். செய்பவன் என்ற உணர்வு செயலோடு மறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு செய்பவன்? நம்ம கர்மா பண்ண மாட்டோம்ல. நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாம பண்ணாதான் நம்ம கர்மா போகும். மாயிலே இருந்தாலும் உனக்கு கர்மா போயிடும்னு சொன்னாரு. எப்படி போகுது அப்படிங்கிறாரு. நான் செய்கிறேன்ற பாவம் இல்லைன்னா கர்மா போயிடும் தான். நான் செய்கிறேன்ற பாவம் எப்படி போகுமாமா? பசுவிற்கு பின்னால் சென்ற அந்த பாதச்சுவடுகளை, கண்ணனின் பாதச்சுவடுகளை பார்த்தா நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவம் காணாம போயிடுமா? நான் செய்கிறேன் பாவமே காணாம போயிடுச்சுன்னா கர்மா தொடதில்லை என்ன அப்படின்னு சொல்ல வர்றாரு. செய்பவன் என்ற உணர்வு செயலோடு மறைந்து விடுகிறது. அதுதான் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் போகிறதுன்னு அர்த்தம். செய்பவன் என்ற உணர்வு செயலோடு மறைந்து விடுகிறதுன்னா, செய்பவன் செயல் இவை இரண்டும் ஒன்றாக மாறி அங்க போய் கிருஷ்ணன்ட்ட மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்ப தனியா செய்பவன் அங்க மிகுந்து நிக்கல, அந்த ஈகோ இல்லை. அதனால அங்க எல்லாம் ஒன்னாயிடுச்சு அப்படிங்கிறாரு. இது எப்படி நடந்தது அப்படின்னா, பசுவிற்கு பின்னால் செல்லும் கிருஷ்ணரின் பாதச்சுவடுகளை பார்க்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய அண்டர்லைங் மீனிங் எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, அது முக்கியம். செயலற்ற நிலை என்ற கருத்தும் கூட மறைந்து கர்மாவானது கர்மபந்தமற்ற நிலையாக மாறுகிறது. ஞானேஸ்வரியில ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, கர்மம் செய்வதிலும் பற்று இருக்கக்கூடாது அர்ஜுனா. கர்ம பலனிலேயே பற்று இருக்கக்கூடாது, கர்ம பலனிலேயே பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே வருவாரா. ஒரு இடத்துல கர்மம் செய்வதிலும் பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொன்னு, கர்மம் செய்யாமல் இருப்பதிலும் பற்று இருக்கக்கூடாது. பற்று இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விட கருத்து, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஈகோ தானே. நான் செய்யலை அப்படிங்கிறது ஒரு ஈகோ தானே. நான் செய்கிறேன்ற ஈகோவும் இருக்காது, நான் செய்யலை அப்படிங்கிறதும் ஈகோ இருக்காது. இவன் செய்கிறானா செய்யலையான்னு இவனுக்கே தெரியாது. ஏன்னா இவன் அங்க மெர்ஜ் ஆயிட்டான். இங்க ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் நடக்குது. நீ செஞ்சியாடா, நான் தான் செஞ்சேன்ற ஈகோ இருக்காது. அப்ப நீ செஞ்சியாடா அப்படின்னு கேட்டா, நான் செய்யலைன்றது ஈகோல இருக்காதுன்னு அர்த்தம். பக்தர்கள் சொல்லுவாங்க, நான் எங்கேயே செய்தேன் அவன் எல்லாம் செய்தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் செய்யலைன்றது ஈகோல சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தன் நானே செய்யலடா அப்படின்னு ஈகோல சொல்லவும் மாட்டான். ஸோ கண்ணனுடைய பாதச்சோழனுடைய மகிமை எப்படி இருக்குன்னா, நான் செய்கிறேன் என்ற பாவத்தையும் தூக்கிடுது, நான் செய்யவில்லை அப்படிங்கிற பாவத்தையும் தூக்கிடுது. அப்பதான் கர்மாவானது கர்ம பந்தமற்ற நிலையாக நிஷ்கர்மமாக மாறுகிறது. கர்மம் உங்ககிட்ட போகணும்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்ப நான் ஒருத்தன் கர்மா செஞ்சாதான் பாவம் புண்ணியம் வரும், அதனால நான் ஒண்ணுமே செய்யாம இருந்துக்கிட்டுமா. நீ ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் பாவம் வரும்ல. செய்ய வேண்டியதை செஞ்சாகணும்லடா லூசு பையில. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடைக்கான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ புண்ணியமோ பாவமோ வந்துரும்பா நான் செஞ்சா, அதனால நான் வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பெரிய பாவமா மாறி. ஸோ நித்திய நைமித்திய கர்மங்களை கண்டிப்பா செய்யணும்னு கண்ணன் வலியுறுத்துறான். அது செய்யலைன்னா அது ஒரு பெரிய பாவம்னு சொல்றான். அப்ப செய்யறத நான் செஞ்சேன்னு சொன்னாலும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாலும் பாவம். அப்ப புண்ணிய பாவத்துல இருந்து விடுபடணும்னா நீ கண்ணன்ட்ட சரண்டர் ஆயிட்டேன்னா, சரண்டர் ஆனவனுக்கு செய்கிறேன்ற பாவமும் இருக்காது, செய்ய மாட்டேன் அப்படிங்கிற பாவமும் இருக்காது. அவன் பூரணமாக ஐக்கியமாகி விடுகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசுவுக்கு பின்னால் மட்டும் ஏன் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அனிமலுக்கு பின்னால கூட போய் அதை ரட்சிக்கிறாரு அப்படிங்கிற அந்த லவ்வ அவங்க சொல்றாங்க. பசுவுக்கு பின்னால் போகும் பாதம், மேபி அவன் பாலகனாக இருக்கும் போது பசுவுக்கு பின்னால் போனான். பாலகிருஷ்ணனின் பாதம்னு சொல்ல வர்றதுக்காக சொல்லியிருப்பாரு. அது ஏன் கிருஷ்ணனுடைய எந்த பாதத்தினாலும் எல்லாம் ஒரே வேல்யூ தான், பாலகிருஷ்ணனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வேல்யூ வரப்போகுது தெரியல. இது நம்ம ஞானேஸ்வரியில அந்த நிரகங்காரம் அகங்காரம் கூட. ஓகே. ஸோ இந்த ஓவியோட நம்ம இதை நிறைவு செய்வோம். 263. By listening to his glories, the listener no longer remains a listener. சொல்றவன், பேசுறவன், ஜபம் பண்றவன், மெடிடேட் பண்றவன் வரிசை அடிக்கிட்டு வந்தார. இப்போ கேட்பவனம்,
கிருஷ்ணனின் கதைகளை கேட்பவன் காணாம போயிடுவான். சரியா? இந்த திருப்படிகளை எப்படி மேட்ச் பண்றாருன்னு பார்க்கலாம். By listening to his glories, the listener no longer remains a listener and the speaker loses the identity of a speaker. கண்ணனின் கதைகளை பேசுறவன் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது விட்டான், கேட்கிறவன் நான் கேட்கிறேங்கிற பாவத்தை விட்டான். Through this sacred listening, one attains the state of the Supreme Brahman. So, அவனை பத்தி பேசினா, கிருஷ்ணான்ற நாமத்தை சொன்னா, நீ திருப்படிகளை விட்டுட்டு அவன் ஆயிடுவேன்னு சொன்னார்ல. நீ பேசக்கூட வேணும், நாமத்தை கூட சொல்ல வேணாம். எவனாவது நாமத்தை சொல்லிட்டு இருந்தா நீ கேட்டுட்டு இருந்தால கூட போதும். எவனாவது கிருஷ்ணனை பத்தி பேசிட்டு இருந்தா அதை கேட்டாலே போதும், நீ முக்தி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்ரவண சுகம் அப்படிங்கிறது அதனாலதானே நாங்கெல்லாம் எங்களை ஞானி நினைச்சுக்கிறோம் கேட்டு கேட்டு. அந்த இடத்துல அந்த ஐடென்டிட்டி போறதுனாலதானே அந்த கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னு தோணுது பாகவத கதைகளை கேட்கும் போது. அவருடைய புகழை கேட்பதன் மூலம் கேட்பவன் என்ற நிலையையும் பேசுபவன் என்ற அடையாளத்தையும் இழக்கிறார்கள். இந்த புனிதமான கேட்டலின் மூலம் ஒருவன் பரபிரம்ம நிலையை அடைகிறான். நான் பேசிட்டு இருக்கும்போது நான் பேசுகிறேன் என்ற பாவம் எனக்கு போறது அப்படிங்கிறது ஒண்ணு. கேட்டுட்டு இருக்க நீங்க கூட நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க மறந்துடுவீங்க. இப்ப நான் கேட்கிறேன் அப்படிங்கிறது நான் தொக்கி நிற்கிறது இல்லை. அப்ப இந்த கேட்கறதுலயே மெர்ஜ் ஆயிடுறது, பேச்சிலேயே மெர்ஜ் ஆயிடுறது, பேசப்பட்ட பொருள்லயே மெர்ஜ் ஆயிடுறது. நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்? கண்ணனை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த கண்ணனை பத்தி நீங்க காதுல கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த பேச்சு என்ன ஆகுது அப்படின்னா, நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் ஃபர்ஸ்ட் நான் காணாம போயிடுச்சா. நான் காணாம போனதுக்கு அப்புறம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறதும் காணாம போயிட்டு நீங்க கண்ணனாவே மாறி போயிடுறீங்க. எந்த அளவுக்கு அப்படி கேட்டா அப்படி நடக்கும்னு பாருங்க. சரியா? ஜஸ்ட் ஏன்னா நீங்க அந்த வெரி ஈஸி தான். நீங்க என்ன சொல்றது, இன்ஸ்பிரேஷனோட கேட்டு பாருங்களேன், அப்படித்தான் ஆகும். அப்படியே கண்ணனை பத்தின கதைகளை நீங்க கேட்க கேட்க கண்ணனை பத்தி ஒரே உருக நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு நான் எங்க இருப்பேன்? நான் தான் அதுல மெர்ஜ் ஆயிட்டு இருக்கேன், இமர்ஸ் ஆயிட்டு இருக்கேன், ஆனந்தத்தில் திளைச்சிட்டு இருக்கேன் என்று சொல்லும் போது அந்த கேட்டலையும் தாண்டி கண்ணனாகவே மாறிவிடுகின்ற அந்த நிலை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்கிறவனுக்கும் அந்த நிலைதான், அவனை பத்தி பேசுறவனுக்கும் அதே நிலைதான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு பிரம்ம நிலையை நாம் அடைகின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த 263 ஓவிகள் நிறைவேறிருக்கின்றன. அடுத்தடுத்து என்ன வருது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 62 முடிஞ்சிருச்சு. 64 முடிஞ்சிருச்சு. 3 காணும். 3 முடிஞ்சிருச்சா? 264ல இருந்து நாளைக்கு நாம பார்க்கலாமா? ஓகேண்ணா.